I forget, yeah. So, okay. So, இப்போ வர்த்தமான காலக பரஸ்மைபதி ஆத்மனிபதி. வர்த்தமான காலக அப்படிங்கிறது தான் லட்லக்காரக. ஓகே, ப்ரெசன்ட் டென்ஸ். அது நம்ம எப்படி எண்டிங்ஸ் பார்த்தோம்? சீதக அந்தி, சீதகத, மீவக மக. பரஸ்மைபதியில. ஆத்மனிபதியில தேயித்தே அந்தே, தேயித்தே துவே, ஈ வஹி வஹே மஹே. அதான் ஏ வஹே மஹே. ஓகே, வந்ததே வந்தேதே வந்தந்தே, வந்தசே வந்தேதே வந்தத்வே, வந்தே வந்தாவஹே வந்தாமஹே. ஆத்மனிபதி. இப்போ now we are going to the பூதகால. பூதகால அதுதான் லங் லகார். ஓகே, that is the imperfect past. அதாவது the past tense in Sanskritam has three past tense. One is imperfect, one is perfect, one is aorist. Okay, the perfect and aorist, they are all used. ரொம்ப நம்ம தெரியாத மாதிரி ரொம்ப பாஸ்ட். இப்போ நம்ம வேதாஸ்லாம் யூஸ் பண்ணுறது லிட்டு பழைய நம்ம பார்க்காத பழசு அதெல்லாம். பட் நம்மளுக்கு ரீசன்ட் பாஸ்ட், that is how we use the past tense in English. So that is what is used as lang lakar, which we use day to day past tense. So அதில் வந்து நம்ம first we will see what are the endings. அப்போ எண்டிங்ஸ் எப்படி வரும்? இத்தாம் அன், பரஸ்மைபதி முதல்ல பார்க்குறோம். இத்தாம் அன், இஸ்தம் த, அம் ஆவ ஆம. ஓகே, இப்போ லங்லகார்ல அடாகமா will come, அதாவது ஆ will come before the verb. இப்போ பட் அப்படிங்கிற தாத்து இருக்குண்டா, இப்போ இத்து நான் சொல்லிட்டேன். இத்தாம் அன், இஸ்தம் த, அம் ஆவ ஆம். இதெல்லாம் எண்டிங். அப்ப இத், அப்ப அப்பட்டத். ஆ will always be there in lang lakar. We should never forget that we have to place an a before the derivative. Okay, the dhatu is pat, the derivative is patak. அந்த பட்டாக்கு முன்னாடி என்ன போடுவோம்? ஆ. அதுக்கப்புறமா தான் அந்த பிரத்தியை போடுவோம். அது பிரத்தியை இதுல என்ன வருது? இத்து. இத்தாம் அன், இஸ்தம் த. இது ஈஸியா பை ஹார்ட் பண்ணிடு. அம் ஆவ ஆம. பட் பாஸ்ட் டென்ஸ்ல ஆ போடணும் முன்னாடி. அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அப்பட்டத், அப்பட்டதா, அப்பட்டன், அப்பட்டக. இஸ்து நான் சொன்னேன். இஸ்துனா என்னன்னா விசர்க்கம். ஓகே, அதுக்காக தான் நான் இஸ்ன்னு சொன்னேன். அந்த இடத்துல நான் விசர்க்கம்னு சொல்லக்கூடாது, இஸ்ன்னு சொல்லணும். இஸ் மீன்ஸ் விசர்க்கம், நீங்க புரிஞ்சுக்கணும். இஸ்தம் த அப்படின்னா அப்பட்டக, அப்பட்டத்தம், அப்பட்டத, அப்பட்டம். அதான் அம், அம் ஆவ ஆம. அப்பட்டம், அப்பட்டாவ, அப்பட்டாம. So these are the forms in Parasmepadi. So ittaman, istamta, ammava, ama. These are the forms in Parasmepadi. இப்போ last class itself we have started learning Atmanipadi. படிக்க ஆரம்பிச்சோம் இல்லையா? ஸோ இனிமேல் நம்மளுக்கு ஒவ்வொரு லக்காரா வரும்போதும் எல்லா லக்காரா எல்லா தாத்துக்கும் 18 ஃபார்ம்ஸ் உண்டு. பரஸ்மைபதே verb only to be 9 forms. ஆத்மனிபதேனா 9 forms. ஸோ நம்ம தாத்துக்கு 18 forms. நம்ம வந்து திங் பிரத்யானாலே 18 forms. ஓகே, that is how it is. அப்போ இதுல ஆத்மனிபதையில என்ன எண்டிங் வருது? த, இதாம், அந்த. ஐ ரிப்பீட், த. ஸோ அங்க பாருங்க இத்து வந்தது, ஆனா இங்க வந்து த. த, இதாம், அந்த. அப்புறம் தாஹா, தாம், தாஹா, இதாம், துவம். தாஹா, இதாம், துவம். ये वही मही. ये वही मही. அப்ப அதுல எப்படி வந்தது? வஹே மஹே.
ஓகே. இப்போ லட்லக்காரில் எப்படி வந்தது? ஏ வஹே மஹே. இதுல என்ன வருது? ஏ வஹி மஹி. ஸோ லட்லக்காரில் ஏ வஹே மஹே, லங்லக்காரில் ஏ வஹி மஹி ஆத்மநேபதியில். ஆனால் லங்லக்காரில் என்ன டிஃபரன்ஸ்? ஃபார் ஆல் த கிரியாபதம் there should be adaguma, அதாவது ஆ இருக்கணும் முன்னாடி. ஓகே, தட் இஸ் ஹவ் இட் இஸ். ஸோ இப்போ வந்துங்கிற தாத்து நம்ம எடுத்துட்டோம்னா அவந்தத்த, அவந்தேதாம், அதான் த இதாம். இதாம் வந்து இ பிளஸ் அது வந்து டூ சந்தி சுபிகா வந்தேதாம். அவந்தத்த, அவந்தேதாம், அவந்தந்த, அவந்ததாஹ, அவந்தேதாம், அவந்தத்வம், அவந்தே, அவந்தாவஹி, avandamahi. Okay, so these are the forms you have to remember. When you start remembering the forms only, you can go to the lesson easily and you can read it. So already I think I have sent you all the 35 verbs in Atmanepadi form which are included for Pravesha. I sent you a separate note. So I hope you would have saved it, right? Okay. Now we can start doing the Bhasha Abhyasaha. Bala ma'am, can you start? Madam, ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் சொல்லலாமா? சொல்லுங்க. இல்ல, எவ்ரி டைம் ஆரம்பிக்கும் போது இவ ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சு ஒரு 10-12 பேரோட முடிஞ்சிடுறது. பின்னாடி உள்ள வாழ்க்கை அந்த ரொட்டேஷனே வர மாட்டேங்குது. 2 தடவை அந்த மாதிரி ஆயிடுது. அப்படியே அப்ப இன்னைக்கு லாஸ்ட்ல இருந்தா ஓகே, இன்னைக்கு லாஸ்ட்ல யூ ப்ளீஸ் கன்சிடர் எங்க விட்டேளோ நோ ப்ராப்ளம் சார். எல்லாரும் படிக்கணும்ங்கிறது தான் நம்மளோட நோக்கமே தவிர அது எப்படி நீங்க படிச்சாலும் பரவாயில்ல. இல்லைன்னா ஒரு லாஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் அப்படி கூட பண்ணுவோம். இல்ல, எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. ஒரு கிளியர் போகும் இதுல படிக்கும்போது ஆயிட்டாங்க. Sure. You can start from the end. Okay. For Vijayalakshmi madam, Visalam madam அப்படி ஆரம்பிக்கிறோம். வீல இருக்கிறவ 2 பேரும் முதல்ல படிங்க. ஹரி ஓம் மாதா. விசாலம் படிக்கிறேன். பூத்தகாலக, கடந்த காலம், பிரதம புருஷ. ஹலோ, read. ஓகே. பிரதம புருஷக ஏகவச்சனம், படர்க்கை ஒருமை. சக அக்ரீட்டத், அவன் விளையாடினான். ஏஷக அதிஷ்டத், இவன் நிற்கின்றான். நிற்கின்றான் இல்லமா, நின்றான். சாரி மாதா, இவன் நின்றான். இப்ப நம்ம படிக்கிறது எல்லாமே பூத்தகால. எனக்கே சோ நம்ம பாஸ்ட் டென்ஸ்ல தான் சொல்லணும் எல்லாமே. ஓகே மாதா. 2 படிச்சிட்டேன் மாதா. Okay ma. Vijayalakshmi madam is there? Yes madam. Chaduraha படித்தான். விக்ரயிக பாதரக்ஷாம் அயச்சத், விற்பனையாளர் காலணியை தந்தார். Next, Uma madam. सिंहः मृगम् अमारयत्. The lion killed the deer. व्याघ्रः मांसम्. Sorry ma, I can't hear you properly. Can everybody hear? Maybe my line. सिंहः படிங்க. सिंहः मृगम् अमारयत्. The lion killed the deer. व्याघ्रः मांसम् अखादत्. The tiger ate flesh. Okay, 1 minute. See, now when you are reading this, yes, you can mute Uma madam. When you are reading அது பூத்தகால, ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்கோ. இந்த இத்த வந்து தான சொல்லிடாதீங்க, தாவ வந்து இத்துன்னு சொல்லிடாதீங்க.
ஏன்னா இத்துனா பரஸ்மைபதே, தானா ஆத்மநேபதே. ஓகே, ஸோ அது ரெண்டுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும். So don't commit that mistake. Halant irunda it, when you are pronouncing it, pronounce it as it. There is no halant, pronounce it as sa. Shanti madam. நமஸ்காரம் மேடம். பூத்தகாலக வியாகிரக படிச்சுட்டா இல்லையா? மார்ஜரக மூஷகம் இல்ல மார்ஜரகவா மார்ஜாரகவா பாருங்க. ஓ மார்ஜாரக மூஷகம் அபஷ்யத் பூனை எலியை பார்த்தது. வயஸ்யக பத்ரம் அலிகத் நண்பன் கடிதம் எழுதினான். தேங்க்யூ. இப்போ இந்த மித்திரம்ங்கிறது நபும்சகலிங்க, ஃப்ரெண்டுக்கு. கரெக்டா? மித்திரம்ங்கிறது நபும்சகலிங்க. இப்போ ஃப்ரெண்டை வந்து நம்ம வயஸ்யக அப்படிங்கிறது புல்லிங். தெர் இஸ் அ வேர்டு. இது இன்னொரு vocabulary we must know this. மித்ரஹ நினைச்சுன்றாதீங்க யாரும். மித்ரஹனா சூரியன். ஓகே, மித்ரஹ இஸ் சூரியன். மித்ரம் தான் ஃப்ரெண்டு. மித்ரம் இஸ் நபும்சகலிங்க. புல்லிங்கல ஃப்ரெண்டுக்கு வந்து வயஸ்யக. ஓகே, வயஸ்யக பத்ரம் அலிகத். ஓகே, சீதாராமன் சார் சொல்றேன். மித்ரஹ எனக்கு காது விழல. மித்ரஹனா சூரியன். சூரியன். ஓகே ஓகே. பண்டிதஹ சத்யம் வதத் அவதத். அறிஞர் உண்மை பேசினார். அலசஹ தம் அனிந்தத். சோம்பேறி அவனை நிந்தித்தான். ஓகே, இப்போ அலசஹனா சோம்பேறி. தம் சீதாராமன் சார், இந்த தம் வந்து என்ன வேர்டு சார் சொல்லுங்க. துதியா விபக்தி. சஹாக்கு துதியா விபக்தி தம். ஸோ என்ன சப்தம் அது? சப்தம் வந்து அதாவது தகாராந்த தத் சப்தः. தத் சப்தம் தம் வந்து துதியா விபக்தி. Okay, 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 sir. Okay, but I must say dakaranta tat shabdah. Tat shabda pullinga nu sollanum. pullinga ditiya vibhakti varudhu. Okay, good sir. அடுத்ததுமா சீதா லட்சுமி மேடம். Are you there, madam? இல்ல மத்தவளை காணோம் குரூப்ல. ஓகே, நோ ப்ராப்ளம். சரஸ்வதி மேடம். பக்த What happened? தேவம் அவன் இல்லம்மா, உங்க வாய்ஸ் சரியா வரல. The voice is not all right. தேவம் அவந்தத பக்தன் கடவுளை வணங்கி அகசத ஏழை. சொல்லுங்கம்மா, கேக்குறதா? நான் படிச்சது கேட்டுதா? படிங்க. நிர்தனஹ படிங்க. நிர்தனஹ கஷ்டம் அசகத ஏழை கஷ்டத்தை சகித்துக் கொண்டான். இல்ல உங்க இன்டர்நெட் சுமாரா தான் இருக்கு. ஓகே, பட் ஐ கேன் ஹியர் யூ. கொஞ்சம் நீங்க மியூட்ல போங்க மேடம். ஒரு டவுட் மேடம், சாரி. இதுல மட்டும் ஏன் மேடம் இந்த டேக் ஹலந்த் இல்ல? தானேமா, நான் முதல்ல அதுக்காக தானே நீ மியூட் போங்க. நான் சொல்றேன் மியூட்ல போங்க. Nirmala madam, can you please go on mute? Nirmala madam. Sorry madam, I'm late. Sorry. Yeah, I know that. It's okay. You can go on mute, no problem. So நான் முதல்லயே அதனால தான் ஃபார்ம்ஸ் படிச்சேன்.
ஏன் அப்படின்னா பரஸ்மை பதையில இத்து வரும், ஆத்மனை பதைனா தா வரும் சொன்னேன் இல்லையா? ஓகே ஓகே, now I understand ma'am. Okay, understand now? ஓகே, அதுதான் இது என்ன பண்ணுவான்னா இந்த லெசன்ல இருந்து எல்லாத்தையும் சேர்த்து சேர்த்து கொடுப்பாங்க. அதனாலதான் நான் முதல்ல ஃபார்மை படிச்சுட்டு அப்புறமா இதுக்கு வந்தேன். ஸோ அவந்தத்த, நீங்க அவந்தத்துன்னு சொல்லிடக்கூடாது, அவந்தத்த அசகத, பிகாஸ் சக வந்து வந்து சக they are all ஆத்மநேபதே தாத்து. Okay, okay, Sharada madam is there. Rajeshwari Vaidyanathan, are you there? Namaskara madam. Namaskara. Rajeshwari Srinivasan, you are right. நான் படிக்கணும் மேடம். ராஜேஸ்வரி ஸ்ரீனிவாசனா. சஜ்ஜனக ஜனான் அசேவதா, நல்லவன் மக்களுக்கு சேவை செய்தான். அத்தியாபக சாத்திரம் ஆசிரியர் மாணவனை பாராட்டினார். ஓகே, இப்போ அஸ்லாகத்தை நம்ம ஸ்லாகத்தே படிச்சோம் இல்லையா போன தடவையே, நம்ம ஸ்லாகத்தே டு பிரேஸ் சம்வன், பாராட்டுவது. ஸோ அஸ்லாகத்தை அசேவத்தை. ஓகே, அடுத்ததே படிச்சிருங்கோமா. விக்ஷுகः தனிகம் ஆயச்சத, அயாச்சத, பிச்சைக்காரன் பணக்காரனிடம் யாசிக்கிறான், யாசித்தான். நல்ல பாத்துங்கோ. Translation both you have to be very careful. If it is lang lakara, you have to say past tense only. Correct. Okay ma, thank you. சரி. Raji Singh, Rajarajeshwari madam. ராஜராஜேஸ்வரி. படிங்கோமா. பிரதம புருஷக பகுவச்சனம், அடர்க்கை பன்மை. தே அகசன், அவர்கள் சிரித்தார்கள். ஏதே அக்ரீடன், இவர்கள் ஆண்கள் விளையாடினார்கள். நல்ல ஒரு நிமிஷம். ஓகே, நீங்க மியூட்ல போங்க. இப்போ அவர்கள், இப்ப தேனா அவர்கள்னு சொல்லிட்டா பகுவச்சனம்ல சொன்னதுனால, இப்போ இங்க ஏத்தே அப்படின்னு போடும்போது ஆண்கள் அப்படின்னு போடுறாங்க. அதனாலதான் இவர்கள். ஏன் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், ஏஷா ஏத்தே ஏத்தாக வந்திருக்கு இல்லையா, நம்ம பார்த்துருக்கோம். நபும்சகலிங்கக்கும் வரும், ஏத்தத் ஏத்தே ஏத்தானி வரும். ஸோ நம்ம இது பகுவச்சனமா பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் they have put ஆண்கள் in bracket. அதை நீங்க நோட் பண்ணிக்கணும். you should not say மேடம் நான் பெண்கள் அப்படி. எப்போதுமே இந்த டிரான்ஸ்லேஷன் கொடுக்கும்பொழுது நிறைய டீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா masculine, feminine அப்படின்னே கொடுப்பாங்க பிராக்கெட்ல, பிகாஸ் the word should be used properly. இப்போ இந்த ஏத்தேங்கிறது அவர் ஆண்கள் கொடுத்துருக்காங்க தமிழ்ல. I don't know whether they have given men for in the English book. Have they given anybody English book? கொடுத்துருக்கா மேடம். கொடுத்துருக்காங்களா? Okay, good. So that is where you have to differentiate between the two. Next, who's that after that? Parvatishwaram. Can you read? Yeah. Choraha petika aharan. Thieves stole the box. Chatraha prashnam aprichan. Pupils asked a question. Asked a question, yeah. Because it is only prashnam. Okay. Then Parvati Saidana, can you read me? ஆமாத்தா. மகிஷாக திருணம் அச்சரன், எருமைகள் புல்லை மேய்ந்தன. பக்தாக தேவம் அத்யாயன், பக்தர்கள் கடவுளை தியானித்தார்கள். பத்மாவதி மேடம். கலா
Bhavati madam. She's not there. Padmavati madam, can you hear me? கேக்கலையா? இல்ல கேக்கலையா? நீங்க இவ்வளவு நேரம் மியூட்ல தான் இருந்தீங்க. சொல்லுங்க படிங்க. கலாஹ சுதா அதிபன் தீயவர்கள் மதுவை அருந்தினார்கள். மகிழாக ஸ்லோகம் ஆகயன் பெண்கள் ஸ்லோகத்தை பாடினார்கள். நீங்க திருப்பி அந்த சென்டென்ஸ படிங்கோ. எது? மகிழாஹா படிங்கோ. மகிழாக ஸ்லோகம் ஆகயன் அகாயன் 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 அகாயன். Okay, you can mute yourself. Nitya madam. हरि ओम माता. சர்ப்பாக மண்டுகான் அகிலன் பாம்புகள் தவளைகளை விழுங்கின. வானராக பலம் அஜித்ரன் குரங்குகள் பழத்தை முகர்ந்தன. திருப்பி படிங்க அந்த சென்டென்ஸ் ப்ளீஸ் அகைன். வானராக பலம் அஜித்ரன் குரங்குகள் பழத்தை முகர்ந்தன. அஜித்ரன் மாதா. Okay. நிர்மலா மேடம் கேன் யூ ரீட்? மேடம் எனக்கு எந்த புக்னே தெரியல மேடம், தேடிட்டே இருக்கேன் மேடம். ஓகே சாரி மேடம், நான் லேட்டா வந்துட்டேன், ரொம்ப சாரி. வேற இந்த 4th lesson மா, we are in the 4th lesson. 4th book மேடம். 4th book-ஆ? ஓ உங்களுக்கு புக்கா வந்திருக்கா உங்களுக்கு? ஆமா புக்கா இருக்கு மேடம். சாரி உங்களை டிஸ்டர்ப் பண்றேன், வெரி சாரி. இல்ல புக்கா இருக்குன்னா you are in Tamil or English? இங்கிலீஷ் மேடம். யாராவது ஹெல்ப் இருக்கா அவாட்ட அந்த மாதிரி இருக்கா தெரியல எனக்கு. சீதாராமன் சார் இங்கிலீஷ்ல 64th பேஜ் இருக்கு. இங்கிலீஷ்ல 64th பேஜ் வருது. நான் தமிழ் தான் வச்சிருக்கேன். வாங்க அமைச்சிருக்காங்க. இல்ல இங்கிலீஷ்ல 64th பேஜ் வருது. இல்ல மேடம் நீங்க அப்படி சொன்னா எனக்கு தெரியாது. ஐ ஹேவ் செப்பரேட் புக்ஸ் தான் வந்திருக்கு. இப்போ நம்ம என்ன எடுத்துறோம்? 4th பாட்டாக இருக்கு. 4th புக் எடுத்துக்கோங்கம்மா. எடுத்துட்டேன். அதுல முதல்ல வருதா பகுவச்சனம், பிரதம புருஷ பகுவச்சனம். 3வது பேஜ் பிரதம புருஷ ஏகவச்சனம் வந்திருக்கு. 3rd person சிங்குலர் வந்திருக்கு. அதுக்கப்புறம் பகுவச்சனம். பிரதம புருஷ பகுவச்சனம். தே ஆஹசன். அதுல 11th சென்டென்ஸ் படிக்கணும், அவ்வளவுதான். 11th. ஓகே 11th படிக்கிறேன் மேடம். அப்பா சாய்ராம். துர்ஜனாஹ சஞ்சனா சஜ்ஜனா சஜ்ஜான் abhadanta. Wicked people, troubled, good people. Janaha kashtam asahan. People bore the difficulty. Okay, you can go on mute. Ma. See now the 11th sentence la irundhu ipo 10th sentence varaikku eppadi vandhudu? vaanaraha phalam ajikran. appo ittaman langlakarla ittaman. ஆனா இங்க வந்து ஆத்மநேபதே வந்துருச்சு. துர்ஜனாஹா சஜ்ஜனான் அபாதந்த. பாதம் பண்ணறதுல துன்புறுத்துறது. அபாதந்த துன்புறுத்தினார்கள். தீயவர்கள் நல்லவர்களை சஜ்ஜனான் துன்புறுத்தினார்கள். then again ஜனாஹா கஷ்டம் அசஹந்தஹ. அந்த சஹ தாத்துவோடு அசஹந்த. ஓகே சோ அது எப்படி வந்துக்கு? த இத்தா அந்த அதானே எண்டிங். ஸோ அந்த எண்டிங்கை ஞாபகம் வச்சுக்கணும். ஆத்மநேபதே பகுவச்சனம். ஓகே லக்ஷ்மி மேடம் சொல்லுங்க. காஞ்சனா மேடம் சொல்லுங்க. தீப்தி கேன் யூ ரீட் மா? Deepti, are you there? Yes, miss. Yeah, read. Just the top of that. Grihinyah balakana
अत्रायन्त बालकान् बालकान् अत्रायन्त housewives saved the boys housewives what do they do? Housewives saved the boys. Saved the boys. Okay. Bhaktaha, read it here. Bhaktaha varam ayachanta. Devotees begged for a boon. Okay. Read the last one also. Bhikshukaha dhanikan abhikshanta. Dhanikan. Deepti, it is not the Deepti, 1 minute. It's not Dhanikana, it is Dhanikan. There's a halant there, okay? Dhanikan. Okay. Dhanikan. Okay. Read it again. Bhikshukaha dhanikan abhikshanta. Beggars begged the rich. Okay. Chitra madam. मध्यमपुरुषः एकवचनं त्वम् अदावः नी ओडिनाय त्वम् अनुत्यः नी आडिनाय बाला मैडम. हरि ओम माता. त्वम् अपठः नी पठिताय त्वम् देवम् அவந்ததாக நீ கடவுளை வணங்கினாய். சோ இவ அந்த அவந்ததாக அதுல இருந்து என்ன ஆயிடுறது? ஆத்மநேபதி வந்து ஆத்மநேபதி. சோ இங்க வந்து இஸ்தம்த அது வந்து தாஹா இதா துவம் அது நம்ம ஞாபகம் வச்சு. நீங்களே அடுத்த ரெண்டையும் படிங்கம்மா. त्वम् तत्र அவர்த்ததாக நீ அங்கு இருந்தாய். त्वम् மித்ரம் அஸ்லாகதாக நீ நண்பனை புகழ்ந்தாய். சித்ரா மேடம் அடுத்த ரெண்டு படிங்க. புவனேஸ்வரி மேடம் நீங்க இருக்கேள், ஆனா உங்கள்ட்ட புக்கு இருக்கான்னு எனக்கு தெரியாது. இருக்காமா? புக் இல்ல மேம். இல்லையா? சரி, நான் புக் இல்லைன்னா நீங்க படிக்க முடியாதே. அதான் நான் பாக்குறேன். பிடிஎஃப் ஏதாவது அனுப்பி கொடுக்க பாக்குறேன். ஹரி ஓம். நான் படிக்கட்டுமா? நான் சித்ரா மேடம் படிங்க. மத்தியம புருஷக பகுவச்சனம் முன்னிலை பன்மை. யூயம் புஸ்தகம் அபஷ்யத நீங்கள் புத்தகத்தை பார்த்தீர்கள். யூயம் தம் அனிந்தத நீங்கள் அவனை நிந்தித்தீர்கள். ஓகே. விஜயலட்சுமி மேடம் படிங்க. கிருஷ்ணகம் யூயம் பலம் அகாதத் நீங்கள் பழத்தை புசித்தீர்கள். என்ன போட்டிருக்குங்க? அகாதத சாரி மேடம். யூயம் பலம் அகாதத நீங்கள் பழத்தை புசித்தீர்கள். யூயம் ஆகாரம் அசேவத்வம் நீங்கள் உணவை உண்டீர்கள். அசேவத்வம் ஆத்மநேபதே மத்தியம புருஷ பகுவச்சனம். ஓகே. விசாலா மேடம் படிங்க. ஹரி ஓம் மாதா. படி. யூயம் ஆச்சார்யம் அவந்தத்வம் நீங்கள்
ஆசிரியரை வணங்கினீர்கள். யூயம் தோஷம் அக்ஷமத்வம். நீங்கள் தவறை மன்னித்தீர்கள். Deepti, can you read the next one? Uttama Purusha Ekavachanam. Deepti, are you there? Oh my God, it's not able to unmute. Uttama Purusha. Read this, Miss. Uttama Purusha Ekavachanam. Aham Gurum Anamam. I saluted the teacher. Aham Vishayam Asmaram. I remembered the topic. Okay. Nirmala madam, can you read? Yes, madam. Aham Pushpam Ajigram. I smelled the flower. Aham Chitram Apashyam. Aham Chitram Apashyam. I saw the picture. Okay. Uma madam. Aham Chitram Apashyam. இல்ல முடிச்சிட்டாங்கம்மா அதுக்கு அடுத்தது. Aham Patram Alikam. Aham Patram Alikam. I wrote your letter. Aham Abhashe. I spoke. So Abhashe is again Atmanipadi here. Okay. Yeah. Shanti madam. Yes ma'am. Aham Paditam Atraye. நான் விழுந்தவனை காப்பாற்றினேன். அகம் பாலகம் அஸ்லாகே. நான் சிறுவனை புகழ்ந்தேன். நித்யா மேடம். नमस्ते मातु. उत्तमपुरुषः बहुवचनं. कन्मै पन्मै. वयम् अवदाम. नांगल பேசினோம். वयम् आम्रम् अकादाम. நாங்கள் மாம்பழத்தை சாப்பிட்டோம். பத்மாவதி மேடம். வயம் அவசாம. நாங்கள் வசித்தோம். வயம் அக்ரீடாம. நாங்கள் விளையாடினோம். Okay. Sitaraman sir. வயம் கிராமம் அகச்சாம். நாங்கள் கிராமத்திற்கு போனோம். அகச்சாம நாங்கள் கிராமத்திற்கு போனோம். வயம் கணேஷாம் அவந்தாமகி. நாங்கள் கணேசனை வணங்கினோம். திருப்பி படிங்க சார் அந்த சென்டென்ஸ். வயம் கணேஷாம் கணேசம் தான். கணேசம் அவந்தாமகி. கணேசம் அவந்தாமகி. கணேசம் நாங்கள் கணேசனை வணங்கினோம். ஓகே. சீதா லட்சுமி மேடம் படிங்க. ஃபர்ஸ்ட் சாரி மேடம், 2-3 ப்ராப்ளம் வந்திருக்கு, அதனால தான் லேட்டா ஜாயின் பண்ணேன். வயம் அயதாமகி. நாங்கள் முயற்சித்தோம். வயம் ஆசேவாமகி. நாங்கள் சேவை செய்தோம். அசேவாமகி. Okay, you can stop now. You can mute yourself. So what, now we went through all these sentences. இப்ப இத்தனை sentences நம்ம பார்த்ததுல what did we notice? It's please somebody is not on mute. Uma madam.
Uma madam, can you please mute yourself? இப்போ வந்து நம்ம என்ன பார்த்தோம்? இத்தாமன், இஸ்தம்த, அம், ஆவ, ஆம. This ending for parasmepade. Ta, ita, antar, taha, ita, dvam, ye, vahi, mahi for atmanepade. And for all the atmanepade, a should be in the beginning. அது மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். Okay, so we have to keep that in our mind. If we keep that in our mind only, we will not commit mistake. We should not commit mistake for that. So anybody has got any doubt in the application of atmanepadi and parasmepadi in the lang lakara? மேடம் ஒரு சின்ன டவுட் மேடம், எந்த இடத்துல ஆத்மநேபதி யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல பரஸ்மேபதி யூஸ் பண்ணணும்? ஓகே, எந்த இடத்துல ஆத்மநேபதி யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல பரஸ்மைப்பதை யூஸ் பண்ணா, எந்த இடத்துல ஆத்மநேபதை யூஸ் பண்ணோம்னா வேர்ப் என்ன வேர்ப்னு பார்க்கணுமா. தாத்து இஸ் அன் ஆத்மநேபதை தாத்து ஆர் பரஸ்மைப்பதை தாத்து நீங்க பார்த்துட்டு தானே யூஸ் பண்ண முடியும். ஓகே சரி, ஆமா. தாத்து என்ன தாத்து, அது என்ன தாத்து, அது ஆத்மநேபதை தாத்துவா அது பரஸ்மைப்பதை தாத்துவான்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். சிலதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரியும், அதை பார்த்தாலே. இப்ப வந்து தாத்துன்னா நமக்கு தெரியும், சேவா தாத்துன்னா தெரியும் நமக்கு. ஓகே, சேவா, யத்தா, அந்த நம்ம நிறைய தாத்துஸ் இருக்கு பாருங்க. அந்த தாத்து வந்து நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ அது வந்து நீங்க நிஷ்லாகத்தே, இப்ப நீங்க வந்து ஐ திங்க் மேடம் நீங்க ஆத்மநேபதி தாத்து லிஸ்ட் அனுப்பிச்சிருக்கீங்க. இல்ல அதைத்தான் நான் இப்ப சொல்ல வரேன். ஒரு 35 தாத்து நான் அனுப்பிச்சேன் இல்லையா ராஜேஸ்வரி மேடம், நீங்க அதை பார்த்தீங்களா தெரியல எனக்கு. இல்ல பார்த்தேன், பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சேன், இன்னும் சரியா படிக்கல. இல்ல நீங்க படிக்கிறது மெதுவா படிச்சுக்கோங்க. பட் என்னன்னா ஒரு தாத்துவை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும், அது ஆத்மநேபதையா பரஸ்மைப்பதையான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சிருந்ததான் நம்ம வந்து பண்ண முடியும். நம்மளா வந்து டிசைட் வெதர் திஸ் இஸ் பரஸ்மைப்பதே ஆர் ஆத்மநேபதே. அதுக்கு வந்து இன்னும் when you go further in studies you will have a dhatu kosha. அதுல வந்து the book will be there like a library book. அந்த தாத்து கோஷால வந்து நீங்க பார்த்தீங்கன்னா எந்த வேர்ப் வந்து ஆத்மநேபதி, எந்த வேர்ப் வந்து பரஸ்மைபதி, எந்த வேர்ப் வந்து உபயபதின்னு இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அது வந்து எந்த கணால இருக்கு அப்படின்னு டோட்டலாவே இட் வில் பி கிவன். ஸோ அதுக்கு ஐ திங்க் யூ நீட் டு கோ லிட்டில் ஃபர்தர். நவ் வி ஆர் ஒன்லி, நான் திரும்ப சொல்றேன், வி ஆர் இன் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். ஓகே சரி சரி மேடம், ஓகே தேங்க்யூ. ஸோ நம்ம வந்து பார்த்துக்கணும், நம்ம வந்து எந்த எண்டிங்க்கு என்ன வரும். அதுதான் இந்த பிரவேஷா புக்ல வந்து தனியா ஒரு ஆத்மநேபதி லெசன் 3rd லெசனை வச்சுட்டு என்ன பண்ணிட்டான், 4th லெசன் எல்லா வேர்பையும் கலந்து கொடுத்துருவான். ஸோ கலந்து கொடுக்கும் பொழுது நம்மளே வந்து படிக்கிற வாழ்க்கே வந்து டக்குன்னு நம்ம அதை புரிஞ்சுட்டாதான் நம்ம வந்து அது ஆத்மநேபதின்னு டிசைட் பண்ண முடியும். இப்போ நம்ம 10 சென்டென்சஸ் படிக்கிறோம், அதுல 4 சென்டென்ஸ் பரஸ்மைபதையா இருக்கு, 6 சென்டென்ஸ் ஆத்மநேபதியா இருக்குன்னா சடனா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஏன் இது சேஞ்ச் ஆகுது இந்த வேர்பு, why the ending is changing. அப்ப நம்ம எண்டிங் பை ஹார்ட் பண்ணி வச்சுக்கணும். இத்தாமன், இஸ்தம்த, அம், ஆவா, ஆம அப்படின்னு வந்தாச்சுன்னா அது பரஸ்மைபதை தான். ஓகே தாய், அதை நீங்க புரிஞ்சுட்டா அந்த எண்டிங்க நீங்க மனசுல அப்படியே முடிச்சு போட்டு வச்சிருந்தேன்னா தப்பு பண்ண முடியாது. ஓகே 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 ஓகே. ஸோ ஐ திங்க் we cannot have any doubt because we know the kuduthirukka and the endings are very obvious. The endings are very obvious, நம்ம கண்ணு முன்னாடியே இருக்கு. இந்த எண்டிங் வந்தா இதுதான் வரும், அந்த பரஸ்மைபதைனா இந்த எண்டிங் தான் வரும், ஆத்மநேபதை தான் இந்த எண்டிங் தான் வரும். ஓகே, so this is all about the lang lakar. இதுல வந்து I have given you for all the verbs, for all the lakara I have given you 4 lakara இருக்கு praveshala we don't deal with vidhilinga. Shankarapurathla we deal with vidhilinga also, but in pravesha we deal only with lat lakar, lang lakar, lot lakar and rit lakar, praveshakar. Okay, these are the 4 lakara we deal in pravesha. So இப்போ நம்ம வந்து வர்த்தமான கால லட் லகாரா பார்த்துட்டோம், இன்னைக்கு வந்து நம்ம லங் லகாரா பார்த்துட்டோம். இப்போ next we will go to the lesson. What does this lesson say? இப்போ நம்ம I just go through the lesson. If you have any doubt
you can ask me once I finish reading it and explaining it to you. Okay? Please don't ask in the middle. This is a topic that you need to understand. Ipo balakah patam patati. So the boy reads the lesson. சிறுவன் பாடத்தை படிக்கிறான். இப்போ பாலகஹ பாட்டம் படதி. இப்போ பாலகஹங்கிறது என்னது? கர்த்திருபதம். It is the subject. Okay, கிரியாபதம் என்னது? படதி. படிக்கிறான். பாலகஹ படதி. சட்டத்தை அந்த பாலகஹ படதி. பையன் படிக்கிறான். சிறுவன் படிக்கிறான். The boy reads. The boy reads what? Book. Padam, lesson. Anything. The boy reads a book. Pustakam patati. Patam patati. Lesson. So when you ask the question, what? You get the answer. Adha namba annike paathom dvitiya vibhakti varumbodhu karma padam. Karma padam comes in dvitiya vibhakti ne. Namba dvitiya vibhakti paakumbodhu paathom. ஆனா இப்ப இந்த லெசன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, இப்ப இந்த வாக்கியத்துல 3 அம்சங்கள் உண்டு. கர்த்தா, கர்ம, கிரியா. இதுதான் நம்ம முன்னாடியே நம்ம பார்த்தோம். கர்த்தா யாரு? Who is the doer? சப்ஜெக்ட் யாரோ அவதான் கர்த்தா. சோ பாலகஹ அப்படின்னா பாலகஹ தான் கர்த்தா. பாட்டம் கர்ம, கர்மபதம். ஏன்னா கிரியா என்னது? பாலகஹ பட்டதி. கிரியா அந்த ஆக்ஷன் எது மேல விழுறதோ அதுதான் கர்மம். இப்போ அந்த ஆக்ஷன் வந்து லெசன் மேல விழுறது. இப்ப நான் யாரையோ அடிக்கிறேன். நான் ஐ எம் பீட்டிங் சம்படி. நான் எக்ஸ் அடிக்கிறேன். இப்ப ஐ ஆம் த சப்ஜெக்ட். நான் அடிக்கிறது தான் கிரியா. நான் யார என்ன பண்றேன்? ஐ எம் பீட்டிங் ராமா. ஐ எம் பீட்டிங் சம்படி எக்ஸ். அப்போ அந்த என்னோட ஆக்ஷன் இஸ் ஃபாலிங் ஆன் த எக்ஸ். ஸோ த எக்ஸ் பிகம்ஸ் த கர்ம பதம். ஸோ பாலகஹ பாட்டம் பட்டதி. பாலகஹ பட்டதி. பாலகஹ பட்டதி. வாட் ஆன்சர் கேட்கும்போது கிம் பட்டதி? பாட்டம் பட்டதி. ஸோ 3 அம்சம் இருக்குது. கர்த்தா, அதான் நீங்க தமிழ்ல வந்து எழுவாய் அப்படின்னு சொல்ற. கர்மா செய்யப்படும் பொருள். கிரியா வினை செய்யறது ஆக்ஷன். ஓகே. சோ வினைச்சொல்லோட யார் என்று கேள்வி கேட்டால் வரும் விடைதான் கர்த்தா. ஓகே. இப்ப நம்ம அந்த வினை சொல்லதான் மெயினா வச்சுக்கணும். இந்த வேர்பை தான் மெயினா வச்சுக்கணும். இப்போ ஈட்டிங், காததி. ஓகே. இப்ப கஹ காததி, யார் சாப்பிடுறா? கஹ காததி? ராமஹ காததி. ராமஹ கிம் காததி? Ramaha annam kadati. So the annam becomes karma, karma padam. Ramaha becomes kartru padam. Kadati becomes kriya padam. இந்த 3 மட்டும் நமக்கு நல்லாவே தெரியும். இப்போவும் நம்ம தெரிஞ்சிருக்கோம். ஓகே. பட் என்ன ஆயிரும் அப்படின்னு சொன்னானா, sometimes you do not know. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாலிகா ஹசதி இந்த புக்ல கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம பாலிகா ஹசதி, பாலகா ஹசதி எப்படி வேணா எடுத்துக்கோம். இப்ப பாலகா ஹசதி, பாலகா ஹசதினா பாலப்பை சிறுவன் சிரிக்கிறான். கிம் ஹசதி? So you don't get an answer when you ask. You don't get. So there is no karma padam there. There is no karma padam. இப்போ ஆப்ஜெக்ட் இல்லாத ஒரு கர்ம பதம், ஒரு கிரியா பதம். அத வந்து நம்ம என்ன சொல்றோம்? அகர்மக்க கிரியா. கர்ம இல்லை, இல்ல அகர்ம, கர்மம் இல்லை, அதனால அகர்மக்க கிரியா. இப்ப பட்டத்தியை நம்ம என்ன சொல்லுவோம்? இட் ஹஸ் காட் அன் ஆப்ஜெக்ட், அதனால சகர்மக்க கிரியா. ஓகே. சகர்மக்க அப்படின்னா the verb that can take an object. எந்த வினை சொல்லுக்கு பின்னாடி ஒரு செய்யப்படு பொருள் இருக்கிறதோ, எந்த தமிழ்ல சொல்லணும்னா எந்த வினை சொல்லுக்கு பின்னாடி ஒரு செய்யப்படு பொருள் இருக்கிறதோ அந்த வினை சொல் வந்து சகர்மக்க.
கிரியா எந்த செய்யப்படு பொருளுக்கு வினை எந்த வினை சொல்லுக்கு செய்யப்படு பொருள் இல்லையோ அத நம்ம அகர்மக கிரியா தமிழ்ல சொல்லணும். In English if you say the verb has an object, it is akarmaka kriya. If the verb has no object, it cannot take an object for that matter, it is said akarmaka kriya. So he stands, saha tishtati, he stands, he has to take an object. He stands what? There is no object. So the tishtati becomes akarmaka kriya. Sakarmaka kriya, akarmaka kriya, that is the difference. What is a sakarmaka kriya? The kriya which can take an object. எந்த வினை சொல்லால செய்யப்படு பொருளை எடுத்துக்க முடியுமோ அது சகர்மக கிரியா. எந்த வினை சொல்லால செய்யப்படு பொருளை ஒரு ஆப்ஜெக்டை எடுத்துக்க முடியாதோ, கேள்வி கேட்டா எந்த ஆப்ஜெக்டும் இல்லையோ, பதில் கூற முடியாதோ அது எல்லாம் அகர். So did you understand this three? இப்போ சகர்மக தாத்து சகர்மக கிரியா தான் கர்மணி வரும். இப்போ நம்ம படிச்சிருக்கோம், நம்ம ஸ்கூல் படிக்கும் போதே படிச்சிருக்கோம் ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். ஆப்ஜெக்ட் இருந்தானா that will be a passive voice. The Rama reads a book. அப்போ அது active. Passively a book is read by Rama. அப்போ அது passive. இப்போ Rama laughs. You cannot say anything. Object கிடையாது. So it is so in Sanskritam there are three prayogas. Three prayogaha. என்ன அதெல்லாம்? One is kartari prayoga. Kartari prayoga na active voice. Okay, தமிழ்ல அத செய்வினை வாக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. கர்மணி பிரயோகம்னா passive voice. அது செய்யப்பாட்டு வினை வாக்கியம். இப்போ நம்ம இங்கிலீஷ்ல இல்லாதது இங்கிலீஷ்ல ரெண்டு தான் இருக்கும். நம்ம இங்கிலீஷ்ல அக்கர்மக சக்கர்மக்காக்கு கூட நம்ம டிரான்சிட்டிவ் வேர்ப் இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப்னு சொல்லுவோம். இப்போ இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப்ஸ் cannot take ஆப்ஜெக்ட்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம்? இட்ஸ் நாட் அன் ஆப்ஜெக்ட், இட்ஸ் ஒன்லி அ காம்ப்ளிமெண்ட்னு சொல்லுவோம். தேர் வில் பி நோ பாசிவ் வாய்ஸ் ஃபார் தட்னு சொல்லுவோம் இங்கிலீஷ் கிராமர். பட் இங்கேயும் அதே மாதிரி அது பாசிவ் வாய்ஸ் கிடையாது, அது கர்மணி பிரயோகா கிடையாது. ஆனா இங்க சம்ஸ்கிருதத்துல that third one is called impersonal voice, bhave prayoga. So prayoga kati prayogaah santi enketana trayah prayogaah santi. Teke kartari prayogah, karmani prayogah, bhave prayogah. மூணு பிரயோகம். லாஸ்ட் பிரயோகம் என்ன மேடம்? கொஞ்சம் சரியா காதுல விழல. லாஸ்ட் பிரயோகம் bhave. That is impersonal voice. bhave. எதுக்கெல்லாம் அகர்மக தாத்து இருக்கோ, அகர்மக கிரியா பதம் இருக்கோ, அகர்மக இருக்கோ, அதெல்லாம் பாவே பிரயோகத்துல போகும். அதெல்லாம் கர்மணி வராது, அது பாசிவ் வாய்ஸ் கிடையாது. தட் இஸ் இம்பர்சனல் வாய்ஸ், அது இங்கிலீஷ்ல சொல்லணும். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆனா இந்த சம்ஸ்கிருதத்துல இந்த கச்சதிங்கிறத இங்கிலீஷ்ல நம்ம எடுத்துட்டோம்னா he goes, தமிழ்ல அவன் செல்கிறான். அவன் எங்கே செல்கிறான் தான் சொல்ல முடியும், கேட்க முடியுமே தவிர அவன் எதை செல்கிறான்னு கேட்க முடியாது. ஸோ இங்கிலீஷ்ல தமிழ்ல எல்லாம் அந்த கோர்ஸ் இங்கிலீஷே எடுத்துப்போம், அது இன்ட்ரான்சிட்டிவா தான் இருக்கும். பட் சம்ஸ்கிருதத்துல மட்டும் கச்சதி considered to be a sakarmaka kriya. Okay, it is considered to be a sakarmaka kriya. Ramah vanam gacchati. Okay, அப்படி சொல்லும்போது அந்த வனம், அதாவது அதுக்கு அவ என்ன சொல்றானா அடைகிறான்.
வனத்தை அடைகிறான் அப்படின்னு அவங்க அப்படிதான் டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. கச்ச which is not used in English as a sakarmaka, it is not used, but in Sanskrit gachati is used as a sakarmaka kriya. Okay, so இது மட்டும் தான் நம்ம புரிஞ்சுக்கணும் டிஃபரெண்ட் ஆன. இப்போ ஒரு 3 சென்டென்சஸ் கொடுத்துருக்காங்க. பாலகः பாட்டம் பட்டதி, बालकाः पाठं पठन्ति, बालकः पाठान् पठति. ஸோ இப்போ இந்த 3 சென்டென்ஸ்லையும் நீங்க என்ன பார்க்கணும்? ஒன்றும் பார்க்க வேண்டாம், யூ ஆல்ரெடி நோ இட். பாலகः பாட்டம் பட்டதி, பாலகாः பாட்டம் பட்டந்தி. அதாவது என்னன்னா, இப்போ பாட்டான் பட்டதி, பாட்டம் பட்டதி, பாட்டான் பட்டதி. இப்போ முதல் இதுல என்ன, பாய் இஸ் ரீடிங் லெசன். பாலகः பாட்டான் பட்டதி, பாட்டானி சத்யா விபக்தி பகுவச்சனம், பாடங்களை படிக்கிறான். சோ இந்த கர்ம பதம் என்னவா இருந்தாலும் ஏகவச்சனமா இருக்கலாம், த்விவச்சனமா இருக்கலாம், பகுவச்சனமா இருக்கலாம். ஆனா கிரியாபதம் எதை எடுத்துக்கும்? வாட் வில் த கிரியாபதம் டேக்? இட் வில் டேக் ஒன்லி த கர்த்ருபதம். ஓகே, த கிரியாபதம் அண்ட் த கர்த்ருபதம் வில் கோ டுகெதர். அதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கணும். கிரியாபதம் எப்படியோ அத கர்த்துப்பதம் என்னவோ, ஏகவச்சனம்னா கிரியாபதமும் ஏகவச்சனம், த்விவச்சனம்னா த்விவச்சனம், பகுவச்சனம்னா பகுவச்சனம். கர்ம பதத்தை வச்சு கிடையாது. ஓகே, இப்ப கர்மணி பிரயோகால வந்ததுன்னா, if it is in passive voice, the kriya will go according to the object, karma padam. Okay, in the active voice, kartari prayoga, it will go according to the subject. Okay, according to the kartrupadam. Kartrupadam and kriyapadam will go together. In karmani prayoga, the karma padam and the kriyapadam will go together. In bhave prayoga, there is no karma padam at all. So kartrupadam kriyapadam da poyagalam. Understood what I am trying to say? Anybody has any doubt in this? Please, now you can ask. No doubt. Parvale. Sakarmaka akarmaka dhatu. My grammar class students will know it because we have already done that. Kartari, karmani, bhave, prayoga, all we have used. But Pravesha students, please doubt irundha kelunga. bhave prayogathukku ore oru udahanam solunga. bhave prayoga. Okay. bhave prayoga. karmani, இப்ப karmani உங்களுக்கு தெரியுமா சார்? இப்போ சொன்னீங்க கர்மணி அது ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, அது இப்போ ராமகா பாடம் பட்டதி அப்படின்னா, ராமன் பாடம் படிக்கிறான், ராமனுடைய செயல், அது படிக்கிறது செயல், ராமன் சப்ஜெக்ட், பாடம் ஆப்ஜெக்ட், படிக்கிறான் சொல்றேன். அப்புறம் கர்த்தரி, ஆமா கர்த்தரி, அது கர்த்தரி தான், அது கர்த்தரி தான் நீங்க சொன்னது. கர்த்தரி கர்மணி பிரயோகத்துல பாடம் ராமனால் படிக்கப்பட்டதுன்னு சொல்லணும், அது பின்னாடி வரும் இல்லையா? கரெக்ட். இப்போ பாவே பிரயோகா எப்படி சொல்றீங்க? அப்ப பாலிகா ஹசதி, சரி, அது அகர்ம தாத்துக்குள்ளது மட்டும். தாத்து அகர்மக தாத்து வந்தானா கண்டிப்பாக. ஆமா, கர்த்தரி பாலிகா ஹசதி, பெண், அந்த பெண் சிரிக்கிறாள். இப்போ கர்மணியே மாறும். இப்போ ஒரு நிமிஷம் சார், நீங்க மியூட் பண்ணுங்க. Okay. Parvati madam, unmute yourself. Parvati Shivaraman madam, unmute yourself. Ha madam, yes madam. Balakah patam patati, idodu karmani prayoga enna solluvo? Balakah patati modalla we have to modalla object paakano illaya. Patam odu द्वितीया அது द्वितीया प्रथमा ஆக்கணும். तो पाठः வரும். அது
அப்புறம் பட்டதி பட்டதி வந்து பட்டியத்தே ஆயிடும். அதாவது ஆத்மனே பதே தேக்கு அதுக்கு முதல்ல ய ஆட் பண்ணோம். பட்டு தாத்து பிளஸ் ய பிளஸ் அது ஆத்மனே பதே தே, அதனால பட்டியத்தே வரும். அப்புறம் பாலகः சொன்னேன் இல்லையா, பாலகேன திருத்தியா விபக்தி ஏகவச்சனம் வரணும். பாலகேன பாட்டः பட்டியத்தே. ஓகே ஓகே சார். சீதாராமன் சார் சொல்லுங்க. புரியுது. படிக்கும் போது அது தெரிஞ்சு போனோம். புரியுறதா? கர்மணினா இப்படிதான் வரும். சரி. ஓகே. So we are not going to learn that. Okay. We will learn if we have time. We learn, but it is not in your syllabus. So இது வந்து மாறும். கர்மணி பிரயோகாங்கிறது மாறும். ஆனா கர்மணி பிரயோகால ஆப்ஜெக்ட்டுக்கு தான் முதல் இடம். ஓகே. செய்யப்படும் ஆப்ஜெக்ட் அதான் பாசிவ் வாய்ஸ். பாசிவ் வாய்ஸ். பாவே பிரயோகா வந்து எப்படி வரும்னா, இப்போ பாலிகா ஹசதி சரஸ்வதி மேடம் இல்ல பாவே பிரயோகா எப்படி மாறுங்கிறத நீங்க பாருங்க. சரஸ்வதி மேடம் சொல்லுங்க மேடம். பாலிகா ஹசதி இத நீங்க பாவே பிரயோகா ஆப்ஜெக்ட் இல்ல, இத நீங்க பாவே பிரயோகா இதுல ஆப்ஜெக்ட் இல்ல, அதனால ஆப்ஜெக்ட் நமக்கு வந்து ஒண்ணும் போட முடியாது. இந்த பாலிகா வந்து நம்ம திருத்தியா விபக்தியில மாத்தணும். அத எனக்கு பாலிகாவோட திருத்தியா விபக்தி என்னது? சீதாவோட பாலிகையா அங்க இருக்கு. ஒரு செகண்ட். ஆப்ஜெக்ட் இல்லாதனால அது ஒண்ணும் பண்ண வேண்டாம். ஹசத்திங்கிறது ஹஸ்தியத்தேன்னு வரணும். அவ்வளவுதான், விட்டுருங்க. ஓகே, தேங்க்யூ. ஓகே ஓகே, கேன் கோ ஆன் மியூட். சரஸ்வதி மேடம் யூ கேன் மியூட் யுவர் செல்ஃப். சீதாராமன் சார் ஓகே, I got it. இப்ப புரிஞ்சதா? புரிஞ்சது. அந்த பக்கம் அட்வான்ஸா படிக்கிறோம். இப்ப நம்ம படிக்கிறது எல்லாமே நம்ம வந்து கர்த்தரியில தான் படிக்கிறோம். சரி. பிரயோகாக இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோமே தவிர அந்த பிரயோகால எப்படி மாத்தணுங்கிறத நம்ம படிக்கிறோம். ஓகே ஓகே. சோ பிரயோகானா இப்படிதான் மாறும் அது. ஓகே. So now you get it. Okay sir, thank you. So what we have to understand by this prayogas is the kartari, karmani and bhave. There are 3 prayogas because this is a really always asked question in pravesha. Kati prayogaah santi? Okay, how many prayogas are there? So 3 prayoga irukku appdinu nam solrom. Kartari prayoga, karmani prayoga, bhave prayoga. So these are the things. இப்ப கச்சதிக்கு மட்டும் நான் சொன்னேன், it is a sakarmaka dhatu, sakarmaka kriya அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஓகே, கம் தாத்து சகர்மக, திஷ்டதி, பவதி, அஸ்தி, வருது அஸ்தி, அஸ்தி சஹ சந்தி நம்ம படிச்சிருக்கோம். So these are all akarmaka dhatu. Anybody has got any doubt? Okay. Okay, so we will just go through the up to 100 the numbers. We have 10 minutes more. We can do it in the next class. I just want to exercise with you regarding that akarmaka and sakarmaka. Hariyo Mata. சொல்லுங்கம்மா. அந்த பாலகக பாட்டம் பட்டத்திய வந்து பார்வதி மாதா வந்து பாட்டக பாலகன பட்டத்தேன்னு படிப்பாரு. அது எப்படி வருது? அம்மா அது வந்து உங்களுக்கு நான் அது ரூல் படி சொல்லி கொடுக்கணும்மா. அது நீங்க நினைக்கிற போது இல்ல. நாளைக்கு ஒண்ணு பண்ணுங்க. Tomorrow if you are free 3 to 4:30 I am going to revise in my grammar class. If you are very interested you can attend. Okay? மத்தா யார் வேணா பண்ணலாமா? மத்தா என்னம்மா? நானும் அட்டெண்ட் பண்ணலாமா? அதான் யார் வேணாலும் அட்டெண்ட் பண்ணுங்கம்மா. நாளைக்கு சொல்லி ரிவிஷன் கிளாஸ். ஓகே 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 மத்தா. ஓகே சுப்ரமணி, धन्यवादः माता. माता 3 to 4
3 to 4:30. 2:30 to 3:30. 3 to 4:30. 3 to 4:30. You can attend because tomorrow I will be revising the grammar. Okay, Mata. Revision class tomorrow. So that time you can understand what it is. Okay, Mata. link அனுப்பலாம். இதேதாமா. Okay. வேற லிங்க் எல்லாம் கிடையாது. ஓகே. சோ இப்போ நம்ம லங் லகாரேல கொஞ்சம் பிரயோகா விருத்தி. I want you to be little thorough in the lang lakara prayoga. And இது வந்து I think it is very easy for you to understand, right? And இதுல இப்போ was telling about akarmaka sakarmakava. Akarmaka sakarmaka. Yes. I think that is very easy for all of you to understand. I don't think you should have any doubt in that. Okay. Only this atmanepade dhatu in lang lakara only இதுக்கு நீங்க கொஞ்சம் அதை புரிஞ்சுக்கணுமே அப்படிங்கிறது தான் எனக்கு வந்து I'm just thinking. It is easy to understand, but you have to think of it and do it. See, இப்போ வந்து கம்பதே கம்புங்கிற தாத்து வந்து இதன் ஆத்மனிபதே தாத்து. Okay, so ஆத்மனிபதே தாத்து. இப்போ you can keep your table open. உங்களுக்கு ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க இல்லையா புக்ல. Please keep your table open. 4th lesson. Keep your table open, which says ittaman, istamta, ava, ama. அப்படிங்கிற டேபிளை ஓபன் பண்ணி வச்சுக்கோங்க. Okay. If when I'm asking the question, please answer. Okay. Okay. I start with Shanti madam. First I start with you. Shanti madam. Yes ma'am. இப்போ இயம் நான் சொல்றேன். Okay, இயம். லஜ்ஜ is the dhatu. லஜ்ஜ லங் லகார பண்ணுங்க. இது எல்லாமே ஆத்மநேபதே தாத்து தான் நான் சொல்றது. அப்போ இயம் வந்து என்ன வச்சனம்? இயம் முதல்ல வச்சனத்தை பார்த்துக்கோங்க. இயம் இமே இமஹ ஏகவச்சனம். ஏகவச்சனம். குட். ஏகவச்சனம் உங்களுக்கு தெரியும். இப்ப ஏகவச்சனமா வரும்பொழுது உங்களுக்கு வந்து இது வந்து என்ன? இது பிரதம புருஷவா, மத்தியம புருஷவா, உத்தம புருஷவா? இயம் இயம் இமே இமஹ பிரதம புருஷ. என்னைக்குமே ஞாபகம் வச்சுக்கோங்கம்மா. துவம் யுவாம் யூயம் அகம் ஆவாம் வயம் தவிர எல்லாமே பிரதம புருஷதான். ஓகே, அதை மட்டும் மறக்க கூடாது நம்ம. இயம் வந்து பிரதம புருஷ. இப்போ வந்து நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் லஜ்ஜ. ஓகே, அதுக்கு வந்து இந்த லங் லக்கார சொல்லணும். லங் லக்கார என்ன ஃபார்ம் சொல்லுவேன்? பரஸ்மைபதே. லஜ்ஜ வந்து ஆத்மநேபதே ஃபார்மா? எல்லாமே நான் ஆத்மநேபதே தான் கேட்கிறேன். பரஸ்மைபதையே நான் கேட்கல உங்ககிட்ட. லஜ்ஜதே, லஜ்ஜேதே, லஜ்ஜந்தே. ஹலோ லங் லக்கார். லங் லக்கார். சாரி. I'm not asking lat lakar. I'm asking lang lakar only. Oh, lang lakarnaka laj முன்னாடி வரணுமா மேடம்? கரெக்ட். அலஜ்ஜத. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல குழப்பிக்காதீங்க. அலஜ்ஜத. ஓகே. அந்த நம்ம பார்த்தோம் இல்லையா, அதுக்கு தான் டேபிளை திறந்து வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். ஓகே. ஓகே மேம். ஓகே மேம். பத்மாவதி மேடம் நீங்க வாங்க. பத்மாவதி மேடம். त्वं संस्कृतेन भाषங்கிறது தாத்து. பாஷங்கிறது தாத்து.
त्वं संस्कृतेन அந்த பாஷ தாத்துக்கு என்ன போடுவேன் முதல்ல त्वं வந்து என்ன வச்சனம் என்ன புருஷ பத்மாவதி மேடம் are you there மத்தியம புருஷம் ஏகவச்சனம் வெரி குட் அப்போ நீங்க அத போடுங்க அபாஷதம் அல்ல அபாஷஹ வருமா என்ன வரும் அபாஷதாக தாஹ வருமாங்க தாஹா நீங்க டேபிள திறந்து வச்சுக்கோங்கன்னு சொன்னேன் டேபிள திறந்து வச்சுட்டே செய்யுங்கன்னு சொன்னேன் மத்தியம புருஷ ஏகவச்சனத்துல என்ன வருது அவந்ததாக வருது இல்லையா okay then you can mute yourself Deepti can you come on right Deepti are you there Vijayalakshmi madam Vijayalakshmi madam are you there yes ma'am aham ஈஸ்வரம் அப்படினு சொல்றேன் aham ஈஸ்வரம் வந்து தாத்து கொடுக்கறேன் உங்களுக்கு வந்து அவந்தே aham ஈஸ்வரம் அவந்தே okay good Deepti in the last workshop I had shown how we have spent almost like 7,000 Miss, can I answer later? Okay, you can mute yourself. Deepti madam, Deepti ma, you can mute yourself. Because Deepti can mute. Yeah, because in your house somebody is online. Okay. So, Chhatraha Utsahena Nitya madam. छात्राः उत्साहेन स्पर्धा is the dhatu ஸ்பர்த இது வந்து இதுக்கு லங்லகார தான சொல்லணும் மாதா கரெக்ட் ஆனா நான் छात्राः சொல்லிருக்கேன் छात्राः अछात्रन्त स्पर्धा अच्छा स्पर्धा अच्छा असापर्धाम अस्पर्धा அப்புறம் என்ன வரும் अस्पर्धन्त yes correct अस्पर्धन्त okay you can mute yourself Nirmala madam yes madam Madam, I can't hear you, madam. No. I didn't say at all. How you can do it? Okay. Sri Ramam drishtva rakshasaha palaya is the verb. Okay, palaya. Sri Ramam. Rakshasaha is the subject here. Plural தான் அது பிரதம புருஷா தான் அது இல்ல வேண்டாம் அந்த வேர்ட் வேண்டாம் you take பிக்ஷுகஹ பிக்ஷாம் மோத் அத எடுத்துக்கோ மோத் பிக்ஷுகஹ so singular தான் and பிரதம புருஷா தான் so மோத் என்ன மேடம் the verb is what மோத மோத so amodata
Okay, ma'am. Okay, no problem. You can mute yourself. Okay. So this is the way it goes. இப்போ சீதாராமன் சார் சொல்லுங்க. இப்ப வந்து शबरी रामचंद्रम वंददातु वंदत எப்படி சொல்லணும்? शबरी रामचंद्रम वंदत வெறும் சொன்னா போதுமா? என்ன சொல்லணும்? அத மறக்க கூடாது. அவந்தத. So I think we'll finish the class by now. I've got class at 4 o'clock. Who said the prayer today? Nitya madam, can you say the prayer? Parvati Channe. Parvati, yaro. Whoever I told both of you, so I got confused. Okay. Parvati madam. I know, but நான் சொல்லிருந்தேன். Okay. ஆரம்பிக்கவா? சொல்லுங்கம்மா. स्वस्ति प्रजाभ्य परिपालयन्तां न्यायेन मार्गेण महीन् महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु। ॐ शान्ति शान्ति शान्तिः।